கிங்டம் படத்தினுடைய கதை என்ன? விஜய் தேவரகொண்டா வந்து ஒரு கான்ஸ்டபிள். அவருடைய அண்ணனை வந்து 18 வருஷமாக தேடிட்டு இருக்காரு. அவங்க அண்ணனை தேடி கண்டுபிடிக்கிற விஷயத்தில் அவர் வெற்றி அடைஞ்சாரா இல்லையா அப்படின்றது அந்த திரைப்படத்துடைய ஒன்லைன். இதுக்கு மேலே கதையை எனக்கு சொல்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. ரைட், விஜய் தேவரகொண்டா வந்து வித்தியாசமான கெட்டப்பில் நல்லா தலையிலலாம் வந்து நல்லா மொட்டை அடித்து ஒரு மாதிரி ஆளை ரெடி பண்ணி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. எனக்கு இன்னும் இந்த படம் வந்து ஒரு இடத்துல ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு பெரிய சைக்கு ஒருத்தன் இருப்பான். அந்த சைக்கு வந்து அவனை சைக்குன்னு நல்லா தெரியும். ஆனால் விஜய் தேவரகொண்டா நடந்து போயிட்டு அப்படி திரும்பி பார்ப்பாரு. அப்படி திரும்பி பார்க்கும்போது என்னென்னா, ஏன்னா இதுக்கு முன்பான படங்களில் விஜய் தேவரகொண்டா செட் பண்ண விஷயம் என்னென்னா, அவனுக்கு இருடா எப்படி இருந்தாலும் அடிச்சுட்டு வர்றான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு ஹீரோஷிப்பை வந்து அவர் பண்ணியிருந்தார் இதுக்கு முன்னாடிய படங்களில். ஸோ அதனால் அந்த மாதிரி சீன்லாம் வந்து இன்டர்வலுக்கு முன்னாடி பார்க்கும்போது நல்ல கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாகவே இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்ஜுன் ரெட்டி இந்த மாதிரி கற்பனைகள்லாம் தயவுசெய்து இந்த படத்துக்கு போயிடாதீங்க. அது வந்து உங்கள் விருப்பம். சில பேருக்கு வந்து இந்த படம் பிடிக்கலாம், ஏன்னா ரசனைகள் வேறுபாடு இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த படம் வந்து பிலோ ஆவரேஜ் தான். இந்த சாய்ஸஸ் யுவர்ஸ். அடுத்து இந்த மாதிரியான படங்கள்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி இந்த கதையை கேட்டு விஜய் தேவரகொண்டா வந்து ஒத்துக்கிட்டார் அப்படின்றது எனக்கு பெரிய ஆச்சரியமே. உங்களுக்கும் அந்த ஆச்சரியம் வரணும்னா நீங்கள் படத்தை பாருங்கள். ரைட்.